அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இனி பிள்ளைகளுக்கும் நேரடியாக பலன் கிடைக்கும் விதமாக குடும்ப ஓய்வூதியத்தில் அதிரடியான திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஜனவரி 29ஆம் தேதி நடந்த ஒரு வழக்கில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மத்திய பணியாளர் நலத்துறை அறிவிப்பு இது கட்டாயம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் உயிரிழப்பிற்கு பிறகு அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியங்களுக்கு கணவருக்கு பதிலாக குழந்தைகளின் பெயரை பெண் அரசு ஊழியர் பரிந்துரை செய்யும் வகையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்த மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பெண் அரசு ஊழியர் உயிரிழப்புக்கு பின் குடும்ப ஓய்வூதியத்தை அவருடைய கணவர் மட்டுமே பெறும் வகையில் சட்டம் இருந்தது. இதில் மத்திய அரசு தற்போது திருத்தம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி பெண் அரசு ஊழியர் தனது மகன் அல்லது மகளின் பெயரை குடும்ப ஓய்வூதியம் பெற பரிந்துரை செய்து நியமனம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறுகையில், விவாகரத்து அல்லது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், வரதட்சணை தடை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களுக்கு எளிதாக தீர்வு காண மத்திய அரசு இந்த ஓய்வூதிய சட்டத்திருத்தம் உதவும் எனவும், பெண்களுக்கு சம உரிமையை வழங்கும் வகையில் இந்த சிறப்பான முடிவை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த சட்டத்திருத்தத்தின்படி தனது இறப்புக்கு பிறகு குடும்ப ஓய்வூதியத்தை கணவருக்கு பதிலாக தகுதியுள்ள தனது குழந்தைகளுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிபுரிகிற சமயத்தில் அவங்க பணிபுரியும் துறையின் தலைமை அலுவலகத்து பெண் அரசு ஊழியர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துப்பூர்வமாக கொடுத்ததுனால அவர் இப்போது இறந்துவிட்ட சூழ்நிலையில் அவருக்கான அந்த குடும்ப ஓய்வூதியம், குடும்பத்திற்கான குடும்ப ஓய்வூதியம் அந்த குழந்தைகளுக்கு போய் செல்லும் வகையில் வழிவகை செஞ்சுருக்கு. ஸோ இந்த திருத்தத்தை தற்போது கொண்டு வந்திருக்காங்க. இது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பென்ஷன் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.